ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷா சமையல். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டியில் ரொம்ப விசேஷமான முறையில் சிறப்பாக செய்யக்கூடிய மோதகம் தான். வீட்டிலையே சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மோதகம் செய்கிறதுக்கு எந்த அச்சுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 50 கொழுக்கட்டை அரை மணி நேரத்தில் சட்டுன்னு முடிச்சிடலாம். நார்மலாக நம்ம அரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டை விட இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். 2 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நம்ம குவான்டிட்டி நிறைய செய்வோம், ஆனால் நிறைய மிச்சமாயிரும். என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா ஹார்டாயிரும். அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இதே மெத்தடில் நான் சொல்கிற முறையில் செஞ்சு பாருங்கள். நாள் எப்படி செஞ்சோமோ அதே சாஃப்ட்னஸோட அடுத்த நாளும் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே இந்த சூப்பர் சாஃப்டான டேஸ்டியான மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மோதகம் வீட்டிலையே ஊற வச்சு அரைச்சி பக்குவப்படுத்தி தான் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா அலம்பிட்டு 1 மணி நேரம் சுத்தமான தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும், நல்லா சாஃப்டாகிடும். இப்போ அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரு துணியில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா உலரட்டும். அதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் நல்லா ஃபேன் காற்றுலேயே காஞ்சிரும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ ஒரு வடை சட்டியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு உதிரியாக இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வறுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே வறுத்தோன்னாவே போதும். லைட் ப்ரௌன் கலர் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைன்னு இந்த பக்குவத்துக்கு அரிசி நல்லா நமக்கு ஓரளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடும். பருப்பு மட்டும் 1-2 இந்த மாதிரி நமக்கு உடஞ்சிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சு வறுத்து அரைக்கிறதுனால நமக்கு வேக வைக்கிற டைமும் கம்மியாகும், சட்டுன்னு வெந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதுக்கு 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்தோம்ல, அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி இப்போது சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை தண்ணியிலேயே வேக வைக்கிறப்போ ஒரு சிலருக்கு தேங்காய் துருவல் சாப்பிட்றா நெஞ்சரிச்சல் கடுப்புலாம் இருக்கும். அதெல்லாம் இருக்காது. தேங்காய் நல்லா வெந்துடும். தேங்காய் நல்லா வெந்து ஒரு கொதி தண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி பருப்பு கலவையை இதோட கொஞ்சமாக இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி தட்டாது. நல்லா கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா தண்ணியோட கலந்து விட்டுக்கலாம். கை விடாமல் ஓரளவுக்கு கலந்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக கெட்டியாக வரும். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா ஊற வச்சு பக்குவப்படுத்தி தான் செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்காக நம்ம 2.5 கப் அளவுக்கு தான் முதல்ல தண்ணி சேர்த்தோம். இப்போ மீதி இருக்கிற அரை கப், அதாவது மொத்தம் 3 கப் அளவுக்கு தண்ணியில் 2.5 கப் நம்ம முதலையே ஊற்றிட்டோம். இப்போ மீதி அரை கப்பு நல்ல சூடான தண்ணியை இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு தண்ணியை கலந்து விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து மட்டும் விடணும். அந்த தண்ணியோட சூட்லேயே மொத்தமாகவும் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். அந்த தண்ணி இருக்கிறதுனால நமக்கு மாவு சட்டியோட ஒட்டாது. தண்ணியோட சூட்லேயே மாவு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா சரியாக இருக்கும். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு ஃபுல்லாக நல்லா வெந்து சட்டியோடு ஒட்டாமல் அழகாக எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. மொத்தம் நம்ம ஊற்றின தண்ணியோட குவான்டிட்டி 3 கப்புங்க. அதில் 2.5 கப்பு முதல்ல ஊற்றிருக்கோம். கடைசியாக அரை கப்பு தனியாக ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும்.
1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன், திருவின வெல்லம். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தா நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு வெல்லத்தில் வந்து தூசி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு திக்கான வெல்லப்பாக காய்ச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாமல் காய்ச்சினீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான வெல்லப்பாக கிடைக்கும், அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் வந்து நல்லா உருகி திரும்பவும் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நுணுக்கி வச்சுருந்த 3 ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நெய்யோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மாவு கிண்டி முடிக்கிறப்போ இந்த அளவுக்கு கெட்டியான பதமாக இருந்தால் இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகிறப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இது வந்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா கையில் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ தடவிட்டு விருப்பமான ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். முதல்ல ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த அரிசியில் நம்ம இந்த உருண்டைகளை உருட்டி எடுத்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டு வாண்டு சொல்கிற மாதிரி கொரோனா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அரிசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வெறும் உருண்டையாக கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மெத்தடும் ரொம்ப ஈஸியான மெத்தட். அடுத்தது பிள்ளையார்பட்டி மோதகம். எந்த அச்சுமே இல்லாமல் நம்ம கையால் விநாயகருக்கு நம்ம செய்கிறதுன்றது ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு உருண்டையை உருட்டிட்டு இந்த மாதிரி நாம் 5 விரலையும் வச்சு பிடிச்சோன்னாவே போதும், பர்ஃபெக்டான ஒரு விநாயகர் ஷேப் நமக்கு கிடச்சிரும். இந்த மோதகம் பார்த்திங்களா 5 விரலும் பதிஞ்ச மாதிரி இருந்தாவே போதும், பர்ஃபெக்டான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். அச்சில் செய்கிறத விட டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். அரிசியே இல்லாத வெறுமனே ஒரு உருண்டை, அரிசியோட ஒரு உருண்டை, அதுக்கப்புறம் இந்த மோதகம். ஆல்ரெடி நல்லாவே நம்ம அரிசி பருப்பு வெந்திருக்கு அப்படிங்கிறனால ஒரு 10 நிமிஷம் நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்தால் போதும். அழகு போல் நம்ம கொழுக்கட்டை 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக எந்த விரிசலுமே இல்லாமல் விருப்பப்பட்ட ஷேப்பில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சுக்கலாம். இதுக்குள்ளேயும் நம்ம ஸ்டஃபிங் வேணும் அப்படின்னா நட்ஸை வச்சு கூட நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த ஈஸி அண்ட் சிம்பிளான மோதகம் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் இதுதான் ஈஸியான மெத்தட்னு ஒவ்வொரு டைமும் செஞ்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடும் கூட, டேஸ்டியான ஒரு மோதகமும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye, take care.